தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஐஸ்வர்ஸ் நாமத்தாலே தேவக்கர ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிகள் வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 101ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். தாவீதின் சங்கீதம் 101ஆம் சங்கீதம். மொத்தம் இந்த சங்கீதத்துல 8 வசனங்கள் இருக்கிறது. இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 3 முதல் 5 வசனங்கள் தாவீதின் தனிப்பட்ட வாழ்வுக்கான தீர்மானங்கள், 2-7 வசனங்கள் தன் குடும்பத்திற்கான தீர்மானம், 6-8 வசனங்கள் தன் தேசத்திற்கான தீர்மானங்கள். பிரியமானவர்களே, இங்க 3 விதமான தீர்மானங்களை குறித்து இந்த சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது சொல்கிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரக்கமும் நியாயமும் தேவனுடைய சித்தப்படி இஸ்ரவேலரின் ராஜா ஆளுகை செய்ய விரும்பினால் அவன் பெற்றிருக்க வேண்டிய இருதயம் இன்னதா இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் சித்தரிக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது உத்தமமான வழியிலே அங்க வேதத்திலே பார்க்கிறோம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். உண்மையான விசுவாசிகள் தங்கள் சொந்த வீடுகளிலே தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒரு முன்னுரிமையை ஏற்படுத்தி கொள்வார்கள். குடும்ப உறவுகளில்தான் முதலாவது தேவ பக்தியானது வெளிப்பட்டு பெருக வேண்டும். நமது இருதயத்தின் உண்மையாகவே நோக்கமும் நடத்துதலும் ஜபத்தில் தேவனை தேடுகிறதாயும் அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறதாயும் குடும்ப ஆராதனை நடத்துகிற நாம் நமது குடும்பத்திற்கான அன்பும் கரிசனையும் காட்டுவதாகவும் குற்றமற்றவர்களாக நடந்து கொண்டு தீமையை பார்க்க விரும்பாத கண்களுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்திலே, 3ஆம் வசனத்திலே, தீங்கான காரியத்தை என் முன் வைக்க மாட்டேன். இனி நான் தீமையானதை நான் பார்க்க மாட்டேன், தீங்கான காரியத்தை நான் பார்க்க. 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். தாவீது சொல்லுகிறார், அவருடைய தீர்மானங்கள் பாருங்க. நான் உத்தமமான வழியிலே நடப்பேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். நாம இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறோமா? தாவீது இங்க தீர்மானம் எடுக்கிறார், உத்தமமான வழியில நான் நடப்பேன். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல தீர்மானம் எடுக்கிறோமா? ஆண்டவரே, நான் இனி பொய் பேச மாட்டேன், இனி களவு செய்ய மாட்டேன், பிறருக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், பிறருக்கு விரோதம் சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா என் நாக்க நீட்ட மாட்டேன், வாயை பேச மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு அதை எதிர்பார்க்கிறான். உத்தமமான வழியில் நடப்பேன். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்துல, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். என்னுடைய வழி, நீங்க அநேக வாலிபர்கள் உங்கள் கண்கள் தீங்கான காரியத்தை பார்க்கிறதோ, நீங்க தீர்மானம் எடுக்கணும், தீமையான காரியத்தை பார்க்க ஐயா. தாவீதை போல தீங்கான காரியத்தை என் கண்முன் நான் வைக்க மாட்டேன். பிரியமானவர்களே, செம்மையான வழியிலே நடப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க வேண்டும். அதான் 3ஆம் வசனத்துல, வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்துல, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவைகளை அறிய மாட்டேன். மாறுபாடான இருதயம், மாறுபாடான இருதயம். டக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருப்பாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. அவன் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். மாறுபாடான இருதயத்தை நம்பாதே. அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல, உத்தம தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் என்னை சேவிப்பார்கள். பிரியமானவர்களே, உத்தமமான வழியிலே நடக்கிறவர்களோடு நான் நட்பு வைத்திருக்க வேண்டும். உத்தமமான வழியிலே நடக்கிறவர்களோடு நாம் ரிலேஷன்ஷிப் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ரிலேஷன்ஷிப் இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? நல்லவர்களிடத்தில் இருக்கிறது. நல்லவர்களிடத்தில் இருந்தால் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா துன்மார்க்கரோட உங்களுடைய தொடர்பை வைத்திருக்கிறீர்கள், அது தவறு. பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் முதலாவது ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும்.
ரெண்டாவது நம்முடைய ஐக்கியம் ஆவிக்குரிய இடத்துல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல வழியிலே நடப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.